ஒரே பேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ல தி செலிப்ரேஷன் பிகின். பொதுவாக பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்கள் வாழ்வில் ரொம்ப ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு விழாவாக இருக்குது. மற்ற விழாக்களை காட்டிலும் பொங்கலுக்கு ஒரு கூடுதல் கொண்டாட்டம், ஒரு கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும். முன்னாள் அமைச்சராக உங்களுக்கு இந்த பொங்கல் அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது என்னெல்லாம் இருக்கும்? பொங்கல்னு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு தான். எல்லா வெளிநாடுகள்லையும் எனக்கு நாங்கள் தெரிஞ்ச லெவலில் எல்லா வெளிநாட்டிலையும் வாழக்கூடிய தமிழர்கள் இந்த தை திருநாளை பொங்கல் வச்சு சிறப்பாக வீட்டுக்கு முன்னாடி காலையில் பச்சரிசி அந்த விளைஞ்ச அரிசியை போட்டு நல்ல சர்க்கரையை போட்டு பால் ஊற்றி பொங்கலை வச்சு பால் பொங்கல் வச்சு வீட்டில் வச்சு எல்லாத்துக்கும் காலையில் கொடுத்து சாப்பிட்டு கரும்பை சாப்பிட்டு அதை பொங்கல் திருவிழாவை ஒரு இனிமையாக கொண்டாடுவாங்க. அதுதான் எங்கள் அனுப்புறது. ஒரு கலாச்சாரத்தோடு இணைந்த கிராமிய பொங்கலானது இந்த பண்பாட்டை, தமிழருடைய பண்பாட்டை விளக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே விளையாட்டு போட்டிகள் நடக்கும். சார் கலந்துக்கிற பழக்கம் இருக்கு? நான் கலந்துக்கிற விளையாண்ட பழக்கம் உண்டு, கலந்துக்கிட்ட பழக்கம் உண்டு, பரிசு கொடுத்த பழக்கம் உண்டு, இன்னைக்கும் பரிசு கொடுக்குறேன். பொதுவாக இந்த பொங்கல் விழாவை ஒட்டி நம்ம பேசும்போது எப்படி நம்ம கரும்பு பொங்கல் தமிழர்கள்னு பேசுகிறோமோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீர விளையாட்டுகள் அதுவும் ஒரு முக்கியமான ரோல் இந்த பொங்கல் நல்லா பே பண்ணுது. அமைச்சர் எப்படி இதில் இந்த வீர விளையாட்டுகள்லாம் கலந்துக்கிற பழக்கம்லாம் இருக்கா? வீர விளையாட்டு என்ன விளையாட்டு? கத்தி சண்டையா? கடைநிலையிலிருந்து ஒரு அமைச்சர் பதவி அளவுக்கு இந்த கட்சியில் உயர்ந்திருக்கீங்க. ஸோ அப்போ இந்த அமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூடுதல் பொறுப்பு, கூடுதல் பணி சுமை இந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் கூட நம்ம இந்த விழாக்களில் நீங்கள் தவறாமல் கலந்துக்கிற பழக்கத்தோட தான். திருநாளை முன்னிட்டு ஊருக்கு போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு ஒரு தடவை போட்டுக்கு வெளியில் இருந்தேன். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஊருக்கு போயிடுவேன். ஊரில் போய் வீட்டில் என் நண்பர்களோடு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தைப்பொங்கல் வாடுவோம். ஒரு துண்டு கரும்பாவது கிடைக்கணும்னா மோட்சம் கிடையாதுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஒரு கட்சியில் தீவிரமாக இருக்கும்போது நம்மளுடைய தலைவர்கிட்ட பொங்கல் வாழ்த்து வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்போ உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க அவங்க உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது அந்த நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அம்மா பொதுச்சில் உன்னையும் பொங்கல் வாழ்த்துலாம் அம்மா ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அவங்களுக்கு அந்த காலம் இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து அனுப்புவாங்க. அந்த பொங்கல் வாழ்த்தை வாங்கி போட்டு பத்திரமா வச்சுருப்போம். நாளையிலேருந்து நீங்கள் அமைச்சர் அப்படின்னு சொல்கிற அந்த நாள் உங்களுக்கு நினைவு இருக்கா? 6ஆம் தேதி பதவியேற்புலா, 5ஆம் தேதி அம்மாவை பார்க்குறேன். உட்காருங்கன்னாங்க. இப்படி நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி எதுக்கு தான் உட்கார வச்சாங்க. நான் உட்காராமல் கொஞ்சம் யோசனை நின்று நல்லா உட்காருங்க அப்படின்ட்டாங்க. உட்காந்தேன். உங்களை நான் செய்தி மற்றும் சிறப்பு அமைச்சராக போடுறேன். போஸ்டர் ஒட்டினால் செய்தி மற்றும் விளம்பர துறை அமைச்சர். ஆமாம், அமைச்சர். உங்களை இது பண்ணுறேன், நல்லா சிறப்பாக செயல்படணும்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துக்கு சொன்னாங்க. நம்ம தலைவர் காலத்தில் ஆரம் வீரப்புன்னு ஒரு அமைச்சர் இருந்தார். தெரியுமா? நல்லா தெரியுமா? அவர் செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். செய்தித்துறையை அருமையாக செயல்படுத்தினார். அது மாதிரி நீங்கள் செயல்படணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2 மாவட்டமாக இருக்குது. எங்கள் விருதுநகர் மாவட்டம். அன்றைக்கி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலர் அம்மா என்னை போட்டுட்டாங்க. இளைஞரணி மாவட்ட செயலர் 10 வருஷம் இருந்தேன். விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் என்னை ஒரு ஆளை போட்டுட்டாங்க 2014. சைக்கிள்னா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. சைக்கிள்னா அம்மா என்ன செய்வேன்னு தெரியுமான்னாங்க. இல்லைம்மா நான் கடலுக்கு போயிருமான்னு. வணக்கம். இன்றைய பொங்கல் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். பொதுவாக சேனலுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள், நேயர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். பொதுவாக பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்கள் வாழ்வில் ரொம்ப ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு விழாவாக இருக்குது. மற்ற விழாக்களை காட்டிலும் பொங்கலுக்கு ஒரு கூடுதல் கொண்டாட்டம், ஒரு கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும். முன்னாள் அமைச்சராக உங்களுக்கு இந்த பொங்கல் அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது என்னெல்லாம் இருக்கும்? பொங்கல்னு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு தான். பொங்கல் தைப்பொங்கல்னாலே வீட்டில் கரும்பு வந்துடும். கரும்பு கட்டு, கரும்பு வியாபாரங்கள் எல்லா இடங்களையும் கிராமங்கள்லேருந்து டவுனுக்கு கரும்புகளை வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு 2 கட்டு 3 கட்டு குறைஞ்சபட்சம் 1 கட்டு கரும்பாவது வாங்கிட்டு போய் ஒரு முளை கரும்பாவது சாப்பிடுவாங்க. இது தமிழருடைய வழக்கம் பழக்கம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கும்பிடக்கூடிய திருவிழாக்களில் தை திருநாள், தைப்பொங்கல் திருநாள் முக்கியமானது. இது தமிழர் திருநாள். அதனால் இதை எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, கத்தார் நாட்டுக்கு நம்ம இருக்கும்போது தைப்பொங்கல் நேரத்தில் போகிறது தைப்பொங்கல் கொண்டாடினாங்க. நான் போய் கலந்துக்கிட்டேன். அமெரிக்காவில் கொண்டாடுறாங்க, துபாயில் கொண்டாடுறாங்க, குவைத்தில் கொண்டாடுறாங்க,
மஸ்கட்டில் கொண்டாடுறாங்க, ஏமன் நாட்டில். எல்லா வெளிநாடுகள்லேயும் எனக்கு நாங்கள் தெரிஞ்ச லெவலில் எல்லா வெளிநாட்டிலையும் வாழக்கூடிய தமிழர்கள் இந்த தை திருநாளை வந்து பொங்கல் வச்சு சிறப்பாக வந்து வீட்டுக்கு முன்னாடி காலையில் வந்து பச்சரிசி அந்த விளைஞ்ச அரிசியை போட்டு நல்ல சர்க்கரையை போட்டு பால் ஊற்றி பொங்கலை வச்சு பால் பொங்கல் வச்சு வீட்டில் வச்சு எல்லாத்துக்கும் காலையில் கொடுத்து சாப்பிட்டு கரும்பை சாப்பிட்டு அதை பொங்கல் திருவிழாவை ஒரு இனிமையாக கொண்டாடுவாங்க. அதுதான் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருது. பொதுவாக பொங்கல் வந்து கிராமத்தில் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க, நகரத்தில் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. நீங்கள் வந்து சென்னை, அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு மாறி மாறி அமைச்சராக இருக்கும்போது பல கட்டங்களாக பணிகள் உங்களுக்கு பயங்கர டைட் ஷெட்யூலெல்லாம் இருக்கும். இந்த கிராமத்தில் கொண்டாடுற பொங்கலுக்கும் நகரத்தில் கொண்டாடுற பொங்கலுக்கும் என்ன வேறுபாடாக என்ன பார்க்குறீங்க? அந்த கொண்டாட்டங்கள் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராமத்தில் கொண்டாடக்கூடிய பொங்கல் வந்து ஒரு கலாச்சாரத்தோடு இணைந்த கிராமிய பொங்கலானது அந்த பண்பாட்டை, தமிழருடைய பண்பாட்டை விளக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே வந்து விளையாட்டு போட்டிகள் நடக்கும், டவுன்லேயும் நடக்குது. சார் கலந்துக்கிற பழக்கம்லாம் இருக்க? நான் கலந்துக்கிற பழக்கம் உண்டு, கலந்துக்கிட்ட பழக்கம் உண்டு, பரிசு கொடுத்த பழக்கம் உண்டு. இன்றைக்கும் பரிசு கொடுக்குறேன். விளையாட்டு போட்டியில் துவக்கப்போ சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி, நீளம் தாண்டுதல், சாக்கு கட்டி ஓடுறது, இப்படி பல பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம், பெண்களுக்கான போட்டிகள், கோலம் போட்டி, எல்லா போட்டிகளும் வந்து தெரு தெருவாக எல்லா நகரத்திலே இப்போ நடக்குது. கிராமங்களில் சொல்லவே வேண்டாம், எல்லா போட்டியும் நடக்கும். தைப்பொங்கல் ஆச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கபடி போட்டி, அந்த போட்டி, எல்லா போட்டியும் வச்சு விளையாட்டு போட்டி பிரமாதம் நடத்தி பொங்கலை வச்சு கரும்பு சாப்பிட்டு ஒரு 3 நாள், நாளைக்கு போகி பண்டிகை, அடுத்து தைப்பொங்கல், அடுத்து வந்து மாட்டுப்பொங்கல்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் உழைக்குது. அதற்காக அந்த பூமிக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே அந்த மாட்டினுடைய கொழும்புக்கு அந்த சத்தம் கேட்கணும், அது ஓடுற சத்தம். அதுக்கு வந்து புதிய வேஷ்டி துண்டு எல்லாம் கொம்பில் கட்டி அதை வந்து தெருக்குள்ளே சுற்றி அந்த காட்டில் போய் ஏர் பிடிச்சி விழக்கூடிய விவசாயிகள் புனிதமாக கொண்டாடக்கூடிய பொங்கல் தைப்பொங்கல். பழைய மெமரிஸ் போனால் சின்ன பையனில் நீங்கள் இந்த பொங்கல், ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த விழாக்களில் கொண்டாடி போட்டியெல்லாம் கலந்து, அந்த மாதிரி ஏதாவது நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு எதாவது நினைவு இருக்குது? முக்கியமான நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், என்னுடைய பொங்கல் ஒரு மறக்க முடியாத இந்த பொங்கல் இந்த வருஷமாக இருக்கும், எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணார், அந்த மாதிரி ஏதாவது நினைவு? பொங்கல் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் விஸ்வகர்மா சமுதாயம் சேர்ந்தவங்க. அப்படின்னா விஸ்வகர்மன்னு சொன்னால் நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள். எங்களுக்கு காடு இருக்குது, வயக்காடு இருந்துச்சு, பருத்தி காடு இருந்துச்சு, கரசக்காடு எல்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு எங்கள் விவசாயம் பார்ப்போம், விவசாயம் சார்ந்த தொழிலை செய்கிறது. எங்கள் கலப்பை மூட்டுறது எல்லாம் எங்கள் அப்பா பார்ப்பார், எங்கள் தாத்தா பார்ப்பார். அதை பூரா நான் வேடிக்கை பார்ப்பேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் அன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து கலப்பாக வரிசையாக நிற்கும், பூரா ஓட்டி மாடுகள்லாம் கொண்டு போகும்போது நான் பின்னாடி நான் ஓடுவேன். பின்னாடியே ஓடி மாடு வேகமாக போக பின்னாடியே ஓடி அந்த எந்த காட்டுக்கு போகுது அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்பி படி வருவோம். அடுத்த மாடு முன்னாடி ஓடுவோம். ஒரு மாட்டு பின்னாடி ஒவ்வொரு மாடுகள் 2 மாடாக போகும்ல, அதுக்கு முன்னாடி ஓடி போய் பார்த்துக்கிட்டு வேடிக்கையாக போக வர வேடிக்கையாக இருப்போம். அது எங்கள் வீட்டு வழி தான் போகும். குருந்தமரங்கிற கிராமம் எங்கள் கிராமம், அருப்போட்டை பக்கத்தில் நான் பிறந்த ஊர். அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுகளும் அந்த கிராமங்களுக்கு காட்டு பக்கம் போகும்போது உழுவுறதுக்காக உழத்தொழில் செய்கிறவங்க, உழவு தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயிகள் அந்த இதில் பூரா வேடிக்கை பார்க்குறது. பலூனு கட்டி வச்சுட்டாங்க இதில், மாட்டு கொம்புல ஓடும்போது டப்புன்னு வெடிக்கும், மாடு வெறிச்சு ஓடும். அதை பார்த்து ரசிப்போம். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லும்போதே அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கடைநிலையிலேருந்து ஒரு அமைச்சர் பதவி அளவுக்கு இந்த கட்சியில் வந்து உயர்ந்திருக்கீங்க. ஸோ அப்போ இந்த அமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூடுதல் பொறுப்பு, கூடுதல் பணி சுமை இந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் கூட நம்ம இந்த விழாக்களில் நீங்கள் தவறாமல் கலந்துக்கிற பழக்கத்தோட தான் இருக்கீங்க. திருநாளை முன்னிட்டு ஊருக்கு போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு ஒரு தடவை போட்டு வெளியில் இருந்தேன், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஊருக்கு போயிடுவேன். ஊரில் போய் வீட்டில் என் நண்பர்களோடு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரோடும் சேர்ந்து தான் அந்த தைப்பொங்கல் கொண்டாடுவோம். ஒரு துண்டு கரும்பாவது கிடைக்கலன்னா மோட்சம் கிடையாதுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. கன்னிப்பிள்ளை செடி அதெல்லாம் பிடிங்க வந்து வீட்டில் கட்டுறது வைக்கிறது, அதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய கலாச்சாரம். அது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். பொதுவாக நீங்கள் பேச்சு, உங்கள் செயல் எல்லாமே ஒரு வித்தியாசமாக ஒரு தடாலடியாக பேசக்கூடியவர், ஆனால் ரொம்ப அமைதியாக எல்லாரோடையும் இனிமையாக பழகக்கூடியவர். இன்றைக்கி உங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது. ஒரு முதியோர் இல்லத்தில் அங்கே ஆதரவற்ற இருக்கிற பெரியவங்க கூட உங்களை பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஐடியாங்கிறது உங்களுக்கு எப்படி? ஆக்சுவலாக பொதுவாக ஒரு நிறைய விதமாக பொங்கல் கொண்டாடுறாங்க, சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க, நீங்களே சொன்ன மாதிரி. ஆனால் இப்படி ஒரு பொங்கலை கொண்டாடணும், அங்கே இருக்கிறவங்க ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணுன்ற அந்த இது எப்படி உங்களுக்கு? சார் நான் வந்து இப்போ ஸ்கூலில் படிக்கும்போதே, ஆரம்ப கல்வி படிக்கும்போதே லைப்ரரியில் போய் நேதாஜியினுடைய புத்தகத்தை படித்தேன்.
மாவீரன் நேதாஜியினுடைய சுதந்திர போராட்டங்களை படித்து அதில் அவருடைய கருத்துக்களை அவருடைய செயல் சொல் அத்தனையும் உள்வாங்கிட்டே வந்ததுனால புரட்சியாளருடைய கருத்துக்கள் நிறையா பார்த்துருக்கேன். நேதாஜியிலேருந்து அத்தனை புரட்சியாளர்கள் சொன்னக்கூடிய ஒரே கருத்து, ஆண்டவனுக்கு செய்கிறத விட ஏழைகளுக்கு செய்கிற உதவி வந்து மிகப்பெரிய உதவி, ஏழைகள் செய்கிற உதவி இறைவனுக்கு செய்கிற தொண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த நாளில் வந்து அந்த சம்பந்தமான திருவிழா காலங்களில் வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ஆதரவற்றோர் இல்லங்கள், ஒரு மாற்றுத்திறனாளிகள் வசிக்கக்கூடிய சிறப்பு பள்ளிகள், வாய் பேச முடியாத காது கேட்காத சிறப்பு பள்ளிகள், இங்கெல்லாம் போய் அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து அவர்களோடு சேர்ந்து நாமும் சாப்பிடுவது என்பது அதை ரெகுலராக பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணிட்டு போய் என் பிறந்தநாள், தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள், புரட்சியில் அம்மாவுடைய பிறந்தநாளுக்கெல்லாம் போய் நான் அது எங்கள் பகுதியில் சிவகாசி, ராஜபாளையம், சில்லித்தூர், விருதுநகர், சாத்தூர், அருப்போடு இந்த பகுதியில் எனக்கு திருச்சூர் இந்த பகுதியில் பூரா நான் அமைச்சராக 10 வருஷம் எனக்கு பணியாற்ற காலத்தில் எல்லா பகுதியிலையும் சாப்பாடுகளை போட்டிருக்கேன். இப்போயும் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு வரேன், தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். அதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக அது நிறையா பேர் அவங்க பணி சுமை இல்லை வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம காலையில் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ பேர் உங்களை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்க அவ்வளோ ஆசையாக உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? இன்னமும் வந்து நம்ம அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது, ஒரு சிரிப்பை பார்க்க முடியுது. நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யணும், அதற்குரிய நல்ல மனநிலையை கடவுள் கொடுக்கணும், அதற்குரிய பக்குவத்தையும் பழக்கத்தையும் எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். பொதுவாக இந்த பொங்கல் விழாவை ஒட்டி நம்ம பேசும்போது எப்படி நம்ம கரும்பு பொங்கல் தமிழர்கள்னு பேசுகிறோமோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீர விளையாட்டுகள் வந்து அதுவும் ஒரு முக்கியமான ரோல் வந்து இந்த பொங்கல் எல்லாம் ப்ளே பண்ணுது. அமைச்சர் எப்படி இதில் இந்த வீர விளையாட்டுகள்லாம் கலந்துக்கிற பழக்கம்லாம் இருக்கா? கலந்துருக்கீங்களா? வீர விளையாட்டு என்ன விளையாட்டு? கத்தி சண்டையா? ஜல்லிக்கட்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் எருது பிடிக்கிறது, இந்த மாதிரியான வீர விளையாட்டுகள் நான் வேடிக்கை தான் பார்த்துருக்கேன். கபடி விளையாடுவேன். கபடி விளையாடுவீங்களா? கபடி நல்லா விளையாடுவேன். நான் சிறு வயதில் கபடி விளையாடுவேன். கபடி விளையாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போவோம், அது விளையாடுவேன். அது வீர விளையாட்டு தானே கபடி. நீங்கள் மற்றபடி நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து நான் எங்கள் ஊரில் நடக்கும். அமைச்சர் இறங்கி ஒரு காலையை பிடிக்கலாம்ல? அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஓகே, கிடைச்சிருந்தா பிடிச்சிருப்பேன். கிடைச்சிருந்தா அதே அந்த என்ன அது வரல, அந்த பயிற்சி நான் எடுக்கலை. அந்த விஷயங்கள் வந்து பொதுவாக இந்த வீர விளையாட்டை ஒட்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் கலகலப்பாக பேசக்கூடியவர், நிறைய விஷயங்களை தடாலடியாக சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப தடாலடியாக பேசுகிறோம், அது நிறைய பேரை காயப்படுத்துது, நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும், இப்படிலாம் நீங்கள் எதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு இப்போ சில நேரங்களில் நான் பேசுனது வந்து என் மனசுக்குள்ளேயே ஒரு வருத்தம் ஏற்பட்டு, நம்முடைய பேச்சால் வந்து சம்மந்தப்பட்டவர் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவருடைய குடும்பங்களும் நம்ம மீது கோவப்படும், பாதிக்கப்படும். இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நல்ல கருத்துக்கள் மோதல் தான் இருக்கணும். கருத்து மோதல், வாயால் சொல்லி சொல்லால் அடிப்பது என்பது அது வந்து ரொம்ப நல்ல நாகரிகமான செயல் கிடையாதுன்ற அது உங்களுக்கு தெரியுது? அது எனக்கு தெரியுது. அதை உணர்ந்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது மாற்றி இருக்கீங்க? நம்ம இதை வச்சு நம்ம இதை தவிர்த்துருக்கலாமே, இதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இந்த தலைவரை பற்றி இப்படி பேசியிருக்கலாம், நிறையா இருக்கு, விட்டுருக்கலாமேங்கிற மாதிரி ஏதாவது? இல்லை, அது நிறையா இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம். நம்ம இப்போது அதாவது சார் பழக்கம் வழக்கம் எல்லாமே வந்து காலப்போக்கில் தான் ஒரு மனிதனை திருத்தும் மாற்றும். அதில் நான் மட்டும் என்ன விதி விலக்கா? பட்ட கஷ்டங்கள், போகிற பாதை, அதில் ஏற்படக்கூடிய இடையூறுகள், கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய பிரச்சனை, வெளியில் இருக்கிறவங்களால் வரக்கூடிய பிரச்சனை, அதனால் வரக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள், இதையெல்லாம் நம்மளை ஒரு பக்குவப்படுத்திய மனிதனாக உருவாக்கும். அதெல்லாம் அனுபவித்து வந்தவன் பேசக்கூடிய வார்த்தை தான் நான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் வந்து என்னுடைய வார்த்தையில் இப்போ சறுக்கல் இருக்காது, என்னுடைய பேச்சிலையும் பிழை இருக்காது. சரியான பாதையில் போக வேண்டும். அரசியல் என்பது மக்களுக்கான பணி, மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அரசியலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இப்போது ஏற்பட்ட காரணத்தினால் யாரையும் காயப்பட்டு பேசுவதை குறைத்து நியாயப்பட்டு பேசுவதை பயன்படுத்தி வருகிறேன். அந்த கடினமான வார்த்தைகளெல்லாம் தவிர்க்கணும்னு நீங்கள் யோசிச்சு? அதெல்லாம் ரொம்ப நாள் இம்பார்ட்டன்ஸ். கடினமான வார்த்தைகள் மூலமாக வந்து அதை யார் ரசிக்கிற மாதிரி தெரியல, அந்நேரமான கைதட்டுவாங்க. அதனால் வந்து மக்கள் நம்மளை நேசிப்பாளன்னு கேட்டால் நிச்சயமாக நேசிக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் ஒரு கட்சியில் தீவிரமாக இருக்கும்போது நம்மளுடைய தலைவர்கிட்ட வந்து பொங்கல் வாழ்த்து வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து
உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க அவங்க உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது அந்த நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்க கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அதே தான் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. தலைவர்கள் வந்து அம்மா பொதுச்செயலாளர் வந்த உடனேயும் பொங்கல் வாழ்த்தெல்லாம் அம்மா ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அவங்களுக்கு அந்த காலம் இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து அனுப்புவாங்க. அந்த பொங்கல் வாழ்த்தை வாங்கி பாட்டு பத்திரமா வச்சுருப்போம். அந்த பொங்கல் வாழ்த்தை பாட்டு இப்போயும் வந்து எங்கள் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் அனுப்புகிறாங்க, பொங்கல் வாழ்த்து அனுப்புகிறாங்க. கொள்கை செயலர் அண்ணன் தம்பித்துறை அனுப்பியிருக்காரு, பொங்கல் வாழ்த்து அனுப்பியிருக்காரு. எல்லாரும் சிலவர் அனுப்புகிறாங்க. பட் அவங்க ஜெயலலிதா உங்களுக்கு அந்த சொல்கிற அந்த பொங்கல் வாழ்த்து உங்களுக்கு மோர் ஸ்பெஷல் தானே, உங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு இது தான். ஆமாம், அதில் நம்ம அந்த கம்ப்யூட்டரில் அந்த இதில் நம்ம பேரை அடித்து நம்ம ஊரை அடித்து நம்ம மாவட்டத்தை அடித்து அதை போட்டு விட்டு தவாலை வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு பொங்கல் பானை பொங்கி வர்றது மாதிரி ஒரு படத்தை வச்சு அதில் தலைவர் அண்ணா இருக்கிற படத்தெல்லாம் வச்சு அனுப்பி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம். உங்களுக்கு நீங்கள் நாளையிலேருந்து நீங்கள் அமைச்சர் அப்படின்னு சொல்கிற அந்த நாள் உங்களுக்கு நினைவு இருக்கா? நாளையிலேருந்து நீங்கள் அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிக்கிற அந்த நாள் நினைவு இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்குது. அது அப்படி அறிவிக்கும் போது உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் நிறைய இடங்களில் பதிவு பண்ண மாதிரி போஸ்டர் ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு அந்த அமைச்சர் நீ நாளையிலேருந்து நீ அமைச்சர்ப்பா, கான்ஸ்டியூஷனல் பவர் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 4ஆம் தேதி அமைச்சராக அறிவிக்கிறாங்க. 1911 நவம்பர் 4 அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது நான் சிவகாசி நகராட்சி முனிசிபல் ஆஃபீஸில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான தொகுதி மூலம் செய்யக்கூடிய பணிகள் சம்மந்தமாக கமிஷனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டிவியில் ஓடுதுன்னு வந்து ஒரு கட்சி இயக்க தொண்டர் வந்து எனக்கு சொல்கிறார், அமைச்சராக கேட்டாங்க பாலாஜி நியமனம் சொல்லி. அப்போ 6 அமைச்சர்களை நியமிக்கிறாங்க அம்மா. அதில் என்ன பேர் வருது. சொன்ன உடனே அப்படி நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு உடனே தலைமை செக்ரட்டரியேட்லேருந்து பேசி அம்மா வீட்டிலேருந்து பேசி என்னை வர சொல்லிட்டாங்க. நான் கார்லேயே ட்ரெயினோ ஃப்ளைட்டோ போட முடியாத கார்லேயே கிளம்பி வந்துட்டேன். 5ஆம் தேதி வந்து 6ஆம் தேதி பதவியேற்புலா, 5ஆம் தேதி அம்மாவை பார்க்குறேன். அம்மா வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க முதல் வாரம்? அம்மா உடனே அம்மா காலில் விழுந்து வணங்கினேன். எந்திரிங்க பாலாஜி எந்திரிங்கன்னாங்க. உட்காருங்கன்னாங்க. இப்படி நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி எதுக்கு தான் உட்கார வச்சாங்க. நான் உட்காராமல் கொஞ்சம் யோசனை நின்று நல்லா உட்காருங்க அப்படின்ட்டாங்க. உட்காந்தேன். உங்களை வந்து நான் வந்து செய்தி மற்றும் சிறப்பு திட்ட சொல்லாத அமைச்சராக போடுறேன். போஸ்டர் ஒட்டினால் செய்தி மற்றும் விளம்பர துறை அமைச்சர். ஆமாம், அமைச்சர். உங்களை இது பண்ணுறேன், நல்லா சிறப்பாக செயல்படணும்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் சொன்னால் வந்து ரொம்ப பேர் வந்து அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நினைக்கலாம். அம்மா சொன்ன வார்த்தை. நம்ம தலைவர் காலத்தில் வந்து ஆரம் வீரப்பன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், தெரியுமா நல்லா தெரியுமான்னு. அவர் செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். செய்தித்துறையை அருமையாக செயல்படுத்தினார். அரசாங்கத்தினுடைய திட்டங்களை செயல்களை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற பணியை சிறப்பாக செஞ்சார். மக்களுக்கு தேவைப்படுகின்ற பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு சொல்லுகின்ற பணியை சிறப்பாக செஞ்சார். அது மாதிரி நீங்கள் செயல்படணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்போ வரைக்கும் என்ன நினச்சேன், ஆரம் வீரப்பனை அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஆரம் வீரப்பன் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அம்மா என்கிட்ட சொல்லி அது மாதிரி சிறப்பாக செயல்படணும்னு சொன்னாங்க. 5 வருஷம் திட்டங்களை பூரா அம்மா அறிவித்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களை பூரா நிறைவேற்றி சட்டமன்றத்திலே அம்மா அறிவித்தாங்க. மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, லேப்டாப்பு இதெல்லாம் அந்த துறை எனக்கு கீழே தான் வந்துச்சு. அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சாச்சுங்கிற சட்டத்தை தேர்தல் வாக்குறுதியில் நான் சொன்ன திட்டங்களை எல்லாம் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி விட்டேன் என்று சட்டமன்றத்தில் எந்திரிச்சு சிங்கம் போல் கர்ச்சித்த தலைவி புரட்சி அம்மா அவர்கள். அப்போது என் மனசு ஏற்பட்ட சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த துறையினுடைய அமைச்சர் நான். என்னை கூட்டு கேட்டாங்க, திட்டங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா நம்ம சட்டமன்றத்தில் அறிவிச்சலாம்னு கேட்டாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் கூட இப்போ செக்ரட்டரியை கூட்டு கேட்டாங்க. அப்போ வெங்கட்ராம சார் இருந்தார் அம்மாவுடைய உதவியாளராக, அவரையும் கூட்டு கேட்டு விசாரிக்க சொன்னாங்க. விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் உண்மையை தெரிஞ்ச உடனே மறுநாள் சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு மானிய கோரிக்கை, அதில் அறிவித்தாங்க. நான் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் இல்லந்தோறும் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லோருக்கும் வழங்கிவிட்டேன். லேப்டாப் இன்றைய வரைக்கும் படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்ற அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், பாலிடெக்னிக் மாணவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இப்போ இன்று வரை அந்த ஆண்டு வரை லேப்டாப் கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றி விட்டேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க. அப்போது அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து 4 அமைச்சருக்கு அறிவித்தாங்க. 5 போய் அம்மாவை பார்த்தேன். 5ஆம் தேதி நவம்பர் 5. நவம்பர் 6ஆம் தேதி இங்கே நம்ம கவர்னர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் மண்டபத்தில் வச்சு தான் பதவி பிரமாணம். அப்போ வந்து எங்கள் அம்மா பேசும்போது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. இல்லைம்மாண்ணே. அப்பா அம்மா இருக்காங்கன்னு கேட்டாங்க. இருக்காங்கண்ணே. 2 பேர் இப்போ வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லைம்மாண்ணே. நாளைக்கு பதவியேற்புலாக்கு நீங்கள் கூட்டுற வேண்டாமா, இப்போயே சொல்லி கார் போட்டு
அவங்கள இங்கே உடனே கூப்பிட்டு வந்துருந்தாங்க. நான் உடனே அவங்கள வர சொல்லி உடனே உடனே மைனூட்டா கவனிக்கிறாங்க. ஆமாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பதவியேற்ற உடனே அம்மான்ட்டு எங்கள் அம்மானு சொன்னேன். எங்கள் அம்மா எந்திரிச்சு கும்பிட்டாங்க. அம்மா அவர் கும்பிட விட்டாங்க. கேட்டாங்க. அதனால் தாய் உள்ளத்தோடு எல்லோரையும் நினைத்து அவர்களை வளர்த்து விடக்கூடியதிலே புறத்திலே அம்மாவுக்கு நிகராக நான் யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா அம்மா தான் என்னை வந்து அம்மா காலத்தில் தான் நான் வைஸ் சேர்மனாக கொஞ்ச நாள் பொறுப்பில் இருந்தேன். நகராட்சி வைஸ் சேர்மனாக இருந்தேன். 15 வருஷம் இருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர், இப்படி பல பொறுப்புகளை கொடுத்து எனக்கு அழகு பார்த்தாங்க. அதனால் வந்து அம்மா வந்து என் இதயத்தில் புறத்தில் அம்மா வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக மதிக்கக்கூடிய தலைவி. அவங்க உங்களை வாழ்த்துன ஏதாவது நீங்கள் இது நல்லா பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க கூப்பிட்டு உங்களை நல்லா வாழ்த்துன ஏதாவது ஒரு நினைவுகள் ஞாபகம் இருக்கா? நான் இந்த வேலை பண்ணேன், அவங்க என்னை கூப்பிட்டு இப்படி பாராட்டினாங்க, என்னால் மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும். இதுதான் பாராட்டினாங்க. இந்த மிக்சிக்கு 2 திட்டங்கள் நிறைவேற்ற ரொம்ப முக்கியமான ஒரு. ஆமாம். அதுக்கப்புறம் அம்மா சட்டமன்றத்தை சொன்னதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையில் போய் அம்மாவை பார்த்து பள்ளி கொக்கை கொடுக்க போனேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க. அம்மா திட்டத்தை நிறைவேற்றின பற்றி சட்டமன்றத்தில் சொன்னதுக்காக அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்க வந்தம்மான்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சிறப்பாக செயல்பாட்டிருக்குன்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அது எனக்கு ஒரு மன நிறைவை ஏற்படுச்சு. பொதுவாக அவங்க ஜெயலலிதா ரொம்ப கடுமையாக இருப்பாங்க, ரொம்ப கடுமை காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய ஊடகங்கள்ல ஆகட்டும், அப்புறம் நிறைய பத்திரிகைகள் புத்தகங்கள்லாம் நம்ம வந்து வாசிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அப்படியே வேற ஒரு கோணம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அம்மா வந்து மென்மையின் இருப்பிடம், மென்மையாக பேசக்கூடியவர்கள். தவறு என்று தெரிந்தால் திரும்ப தவறு செய்கிறான்னு தெரிஞ்சால், தப்பான வழிகளில் போவதாக தெரிந்தால் கோவப்பட்டு பேசுவார்கள். அதை தாண்டி எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு தலைவி. அவர் வந்து அவருடைய கோபமான பேச்சை வைத்து நீங்கள் முடிவுக்கு சில பேர் பத்திரிகையில் எழுதுறீங்க. அது கிடையாது. ஏழைகளை பார்த்து இறக்கப்படக்கூடிய சிந்தனையாளர், இல்லாத மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர், தான் வாழ்நாளில் பிறரால் செய்ய முடியாதெல்லாம் செய்து மக்களிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று ஆட்சி நடத்தியவர். அவரிடத்தில் நான் பார்த்தது, அவர் இறக்கிற வரை அவரிடத்தில் மென்மையான அணுகுமுறையை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி பாதுகாப்பாக வளர்ப்பாரோ, எப்படி அவருடைய வளர்ச்சியில் அக்கறையோடு இருப்பாரோ, அதே போல்தான் அதிமுகவுடைய தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர் நேசித்தார். அவங்களுடைய வாழ்த்தையும் அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ? அதிமுகவாகட்டும் நீங்களாகட்டும் ரொம்ப மிஸ் பண்ணுது. அம்மாவுடைய இறப்பு எங்களை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய அடி தான். அம்மா இறந்த உடனேயும் போயஸ்கார்டை வீட்டுக்கு கொண்டு வரும்போது நாங்கள் பின்னாடியே தான் வந்தோம். அதுக்கு பின்னாடி வந்து நீங்களாம் அப்போ ரொம்ப உடஞ்சி ஒரு ஓரமாக இருந்த அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ரொம்ப உங்களுக்கு இப்போ வரைக்கும் அதனுடைய நினைவுகள் ரொம்ப அவங்களை மிஸ் பண்ணுற அந்த தாட் இருக்கு உங்களுக்கு? ஒரு வலுவான தலைமை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அதிமுக சிதைந்து விடும், உடைந்து விடும், நொறுங்கி விடும், இனிமேல் ஒன்றுமே ஆகாது, கண்ணாடி போல் ஆகிவிடும் உடைந்து அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர்கள் மத்தியில் சிங்கமாக உடைந்த கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்து இழந்த சின்னத்தை மீட்டு ரெட்டலை ஜெயிக்க வச்சு ஆட்சியிலே அமர வச்சு சாதாரண ஆட்களையெல்லாம் பச்சை மொழியில் கையெழுத்து போட வைத்த தலைவிக்கு என்ற பெருமையை பெற்ற தலைவி புரட்சி அம்மா அவர்கள். அவருடைய மரணம் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பேரிடி. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும். ஆக வந்து அம்மாவுடைய மரணம் என்பது 68 வயசு என்பது இன்றைக்கு இருக்கின்ற உலக மருத்துவ நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது அது சாதாரண வயசு தான். இன்றைக்கி சாதாரணமாகவே 90 வயசு இருக்காங்க, 80-85 வயசுக்குள்ள இருக்காங்க. 68 வயசில் இறந்துட்டாங்க. தலைவர் 70 வயசில் இறந்துட்டார். தலைவர் இறக்கின்ற பொழுது கூட அந்த நேரத்தில் மருத்துவ வசதிகள் இந்த அளவுக்கு இல்லை. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு கூட அன்றைக்கி அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனைக்கு தான் போக வேண்டிய நிலை இருந்தது. இன்றைக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இங்கே மதுரையிலேயும் செய்கிறாங்க, சென்னையில் செய்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் செய்கிறாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அம்மா அவ்வளவு விஞ்ஞானங்கள் இருந்தும் நாட்டு மக்களுடைய நன்மை கருதி வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சை எடுக்காமல், நல்ல மருத்துவ சிகிச்சை எடுக்காமல், காலையில் எந்திரிச்சு கடவுளை வணங்கிட்டு அதிலிருந்து ஃபைலை பார்த்து மக்களுக்கான திட்டங்களை பற்றியே பேசி இரவு வரைக்கும் ஃபைல் பார்த்து எந்த விதமான ஃபைலும் தேக்க நிலையே இல்லாத ஒரு நிலையில் தான் அவங்க இறந்தாங்க. 75 நாள் அரசு அப்போலோ மருத்துவமனையில் இருந்தாங்க. ஆனால் அது வரைக்கும் எந்த ஃபைல்லையும் அவங்க தேக்கி வச்சாங்கன்னு கிடையாது. முதநாத்து வரைக்கும் இருக்க ஃபைலில் கூட அவங்க எழுத்து போட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த அளவுக்கு சின்சியாரிட்டியாக மக்களை நேசித்தாங்க. அவருடைய அம்மாவுடைய திட்டங்களை பூரா நீங்கள் பாருங்கள். சாப்பாடு, ஏழை எளிய மக்கள், சென்னைக்கு படையெடுத்து வரக்கூடிய பாட்டாளி உழைப்பாளி மக்கள், கஷ்டப்படுறவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடப்படாதுக்காக அம்மா உணவுகளை கொண்டு வந்தாங்க. அம்மா சிமெண்ட் வீடு கட்டுறதுக்கு, பாட புஸ்தகங்கள் இலவசம்,
சைக்கிள் இலவசம், கல்வியை இலவசமாக கொண்டு வந்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, உயர்கல்வி கற்பதற்காக லேப்டாப்பு, அறிவியல் கல்வியை கற்பதற்காக லேப்டாப்பு, இதெல்லாம் கொடுத்து 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 மாணவர்கள் சமுதாயத்தை உருவாக்கி கல்வியில் வந்து தமிழகத்துடைய தரத்தை உயர்த்தினாங்க, சதவீதத்தை உயர்த்தினாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்காக திட்டங்களை கொண்டு வந்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 18,000 ரூபா நிதி உதவி, அவர்கள் வந்து குழந்தை பிறந்த பின்பு அவர்கள் குழந்தைக்கு வந்து அம்மா பரிசு பெட்டகம், அந்த தாய்க்கு வந்து இடுப்பு வலி குறைவதற்காக அதற்காக வெள்ளைப்பூடு லேகியம், குழந்தைகளுக்கு வந்து அம்மா பரிசு பட்டத்தில் கிளுகிழுப்பு வரைக்கும் கொடுத்து ஏழை தாய்மாருடைய உள்ள உணர்வுகளை மதித்து அதற்கு தேவையான திட்டங்களை குழந்தையே இல்லாத திருமணமே ஆகாத புறத்தில் அம்மா அவர்கள் ஒவ்வொரு தாய் படுகின்ற கஷ்டங்களெல்லாம் உணர்ந்து அந்த தாய்க்கு என்ன தேவையோ அதை தேவையறிந்து செய்த தலைவி புரட்சித்துறை அம்மா அவர்கள். இப்போ 2வது முறையும் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. பொதுவாக அவங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வைக்கப்படுற விமர்சனம், எப்போ அமைச்சராக இருப்பாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, உடனே மாற்றிடுவாங்க, டக்குன்னு செய்தியில் ஃப்ளாஷ் வரையும் நீ அமைச்சராக மாட்டப்பட்டாருன்னு நிறைய விமர்சனங்கள் அந்த அவங்க மேலே வந்து வைக்கப்பட்டது. ஆனால் ஒருத்தங்க திரும்ப அவங்களுக்கே திரும்ப அமைச்சராக கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அரிது. ஆனால் திரும்ப உங்களை திரும்ப அமைச்சராக்குறாங்க. ஸோ எப்படி அவங்கள அந்த பணிகள் மூலமாகவே அவங்கள நீங்கள் பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலமாக, உங்கள் துறை மூலமாக? சார், நீங்கள் அமைச்சரில் எடுக்கிறதுனால வந்து உடனே அவங்க மேலே அம்மா கோபத்தில் இருக்காங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. எத்தனையோ பேர் அமைச்சர் எடுத்திருக்காங்க, திரும்ப சேர்த்துருக்காங்க, எடுத்தவங்களை எடுத்த மட்டும் விடலை, திரும்ப அமைச்சராக வந்திருக்காங்க. நான் அம்மாவை வந்து அடிக்கடி அந்த சிறப்பு செயலாளர் 2வது முறையும் அமைச்சராக நியமிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மந்திரி ஏற்றலேருந்து நான் வந்து தொடர்ந்து ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக நான் அமைச்சராக தொடர்ந்து இருந்தேன். தொடர்ந்து அதுக்கு பின்னாடி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடியார் காலத்தில் நான் தொடர்ந்து அமைச்சராக இருந்து கடைசி வரைக்கும் இருந்தேன். அதனால் வந்து அம்மா வந்து யாரையும் எடுக்கணும், யாரையும் வந்து பழிதிக்கணுங்கிற எண்ணம் அம்மாவுக்கு துளியும் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து பதவி விட்டு எடுத்திருக்காங்க, திரும்ப அவங்கள கூட்டு பதவி போட்டிருக்காங்க. அதிமுகவில் வந்து அசுர வேகத்தில் இயக்கத்துடைய சாதாரண தொண்டன் வளர முடியும்னு சொன்னால் அதிமுகவில் தான் முடியும். மேலிடத்துக்கு வர முடியும்னு சொன்னால் அம்மாவுடைய காலத்தில் தான் நடந்துச்சு அது பூரா. அதனால் வந்து அம்மா வந்து யாரையும் வந்து படக்குன்னு இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறவங்கள அது வந்து ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு. பத்திரிகைகள் வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறவங்க இன்றைக்கி எந்த நிமிஷம் பதவி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அது வந்து ஒரு பய உணர்வு கலந்த ஒரு மரியாதையாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டில் சுணக்கமில்லாமல் செயல்படுவதற்கான ஊக்கமாகவும் பார்க்கலாம். அதை நம்ம செய்யாமல் விட்டோம்னா நம்ம நடவடிக்கை வந்துடணும்னு சொல்லி ஒரு அமைச்சர்களிடத்தில் ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக அதை வந்து அதை பெருசுபடுத்தாமல் விட்டாங்க, அவ்வளோதான். அப்படிலாம் யாரையும் அவங்க வந்து படக்கு நடக்கலை. சில கட்சியினுடைய கொள்கை பிரச்சனைக்காக சில நேரத்தில் இப்படி நம்ம சொல்கிறத கேட்க இப்படி வேகமாக போராப்பலைன்னு சொல்லி எடுப்பாங்க, திரும்ப அவங்கள கூட்டு போட்டுருவாங்க, திரும்ப அவங்களே கூட்டு மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க, அமைச்சராக போட்டிருக்காங்க. அதனால் வந்து அம்மா வந்து எல்லோரையும் ஒன்று போல தான் பார்ப்பாங்க. என்னை எடுக்காமல் இருந்தாலும் அது என்னுடைய அதிர்ஷ்டம், அது என்னுடைய அதிர்ஷ்டமாக பார்க்குறேன். உங்களுடைய பணிகளும் தான், நீங்கள் செஞ்ச உங்களுடைய துறை சார்ந்த பணிகளும் தான் உங்களை அமைச்சராக தக்க. அம்மா வந்து இன்றைக்கி 2 மாவட்டமாக இருக்குது, எங்கள் விருதுநகர் மாவட்டம். அன்றைக்கி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலர் அம்மா என்னை போட்டுட்டாங்க. இளைஞரணி மாவட்ட செயலர் 10 வருஷம் இருந்தேன், நகர செயலர் சேர்ந்து 10 வருஷம் இருந்தேன். திண்டுக்கல் தேர்தல் பொறுப்பாளர் நான் என்னை ஒரு ஆளை போட்டுட்டாங்க. விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் என்னை ஒரு ஆளை போட்டுட்டாங்க. 2014 நான் ஜெயிக்க வச்சு கொண்டு வந்தேன். சைக்கிள்னா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. சைக்கிள்னா அம்மா என்ன செய்வேன்னு தெரியுமான்னாங்க. இல்லைம்மா நான் கடலுக்கு போயிடுவேம்மாண்ணே. ஓ, கடலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் நான். என்ன நான் சிரிச்சாங்க. சைக்கிள் வச்சு கொண்டு வந்தேன். 1 லட்சம் ஓட்டு தேர்தலில் ராதாகிருஷ்ணன் எங்கள் ஊருக்காரு, வடவட்டிக்காரு, எங்கள் தொகுதிக்காரு, எங்கள் அண்ணன், அவரை ஜெயிக்க வச்சு கொண்டு வந்து அம்மாவுக்கு சந்தோஷம். இவன் படப்படன்னு பேசினாலும் செய்கிறான், வேலை பார்க்குறான்னு. அதனால் வந்து உழைப்பவர்களை தட்டி கொடுத்து அவர்களை உயர்த்தி பிடிப்பதில் அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். இப்போ முன்னாடி நீங்கள் இப்போ 10 ஆண்டு காலம் அதிகாரம் கையில் இருந்தது, அமைச்சராக ரொம்ப சுற்றி வந்தீங்க. இப்போ வந்து கட்சி பணி, மக்கள் பணி அப்படின்னு இருக்கீங்க. சட்டமன்றத்தெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம சட்டமன்றத்துக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் நம்ம வின் பண்ணியிருக்கலாமே, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் ரெக்ரெட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஒரு இடத்துல விட்டுட்டோமே. நான் வந்து விதியை ரொம்ப நம்புகிறேன். ஓகே. ஆமாம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேற ரொம்ப அதிகம். விதியை ரொம்ப நம்புகிறேன். என்ன எழுத்து இருக்கோ அதான் நடக்கும். நான் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கல, கவுன்சிலர் ஆகணும் தான் முதல்ல நினச்சேன். வைஸ் சேர்மன் ஆனேன், சேர்மன்னாகவும் கொஞ்ச நாள் பொறுப்பு வகித்தேன். 15 வருஷமாக இருந்தேன். எங்கள் ஊரில் இருக்கிறதுலாம் லேசான காரியம் கிடையாது. ஒரு தடவைக்கு வந்ததுக்கப்புறம் மறு தடவை யாரும் வர முடியாது. நான் தொடர்ந்து ஜெயித்தேன். எம்எல்ஏக்கு நின்னேன். நான் ஒரு சிறுபான்மை சமுதாயம், விஸ்வகர்ம சமுதாயம். நான் வந்து எங்கள் பகுதியை பொறுத்தவரை சிறுபான்மை சமுதாயம்.
நான் ஜெயிச்சு வந்து அதிகமான ஓட்டு தேர்தலில் ஜெயித்தேன். ஜெயிச்சு தொகுதி மக்களத்தில் மீண்டும் ஒரு முறை ஜெயித்தேன் சிவகாசியில். 3வது முறையாக வந்து ஒரு மாற்றாக வந்து ராஜபாளையத்துக்கு போனேன். அங்கே இருக்கின்ற மக்களும் எனக்கு பெருவாரியான வாக்குகளை தான் அளித்தார்கள். எல்லா பகுதியிலும் நான் ரேடிங் தான் வாங்கினேன். சில ஓட்டுக்கள் தான் வந்து அன்றைய அரசியல் சூழ்நிலையில் பொறுத்து அது அரசியல் சூழ்நிலையுடைய முடிவுகளால் அந்த ஓட்டுகள் வராத காரணத்தால் தான் ஒரு 10,000 ஓட்டில் வெற்றி பெறக்கூடிய நான் ஒரு 3000 ஓட்டில் தோற்றேன். ஆமாம் ஆமாம், அது 2 நாளில் மாறினது டெண்டு. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. ஏன்னா இருந்தாலும் அது ஒரு பாடம் தான், அது ஒரு படிப்பினை தான், அது ஒரு பக்குவம் தான். அது இப்படித்தான் நடக்கும் என்பது விதி. அது நடக்குது, அதனால் யார் மேலே பழியை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அடுத்து நடக்கக்கூடிய யுத்தத்தை எனக்கான யுத்தம். அதில் நிச்சயமாக நான் வெற்றி வருவேன், என்னை சார்ந்தவர்கள்லாம் வெற்றி வருவார்கள். 26 தேர்தலை நோக்கி தான் வெற்றி வரும். அதிமுக வெற்றி வரும், நாங்கள் எல்லாம் வெற்றி வருவோம். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார், நாங்களாம் நல்ல இடத்துக்கு வருவோம். சின்ன ஓய்வாக தான் எடுத்துக்கிறீங்களோ? இது ஒரு சின்ன இது ஓய்வு மட்டும் கிடையாது. இது வந்து என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, என்னை தீட்டிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டேன். நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் வந்து கூட இருக்கிறது, மனுக்கள் கொடுக்கறது வந்து இயல்பாக நடக்கிறது தான். ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர் உங்ககிட்ட எப்பவுமே உங்களை சுற்றி நிறைய பேர் நிர்வாகிகள் இருக்காங்க, அண்ணன் ரொம்ப இயல்பாக பழகிறாங்க. அப்படின்னா உங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அப்படி என்ன ஒரு பிணைப்பு? அண்ணன் தம்பி உறவு தான், பாசம்தான். அவன் அண்ணன்னு சொல்லும்போது நம்ம தமிழ் உங்ககிட்ட இப்போ அதிகாரம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ உங்ககிட்ட வந்து மனு கொடுத்தா மட்டும் என்ன செய்ய முடியலாம் அவங்க யோசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அண்ணன் உங்க கூடவே இருக்காங்கல்ல, அந்த பிணைப்பு எப்படி? மனு கொடுத்தா அரசாங்கத்தின் வாயிலாக செய்யக்கூடிய பணிகள் வந்து சிலது வந்து தடைபடும் ஒழிய, தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய உதவிகள், என்னை சார்ந்தவர்கள் மூலமாக செய்யக்கூடிய உதவிகள், அரசியல் இருக்கக்கூடிய எனக்கு நண்பராக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மூலம் செய்யக்கூடிய உதவிகளை செய்யலாம்ல, அதை பண்ணிட்டு தாங்க இப்பயும். ஸோ நிர்வாகிகள் எப்பவுமே கூட தான் இருப்பாங்க, எப்பவும் உங்க கூட. இப்போ விருதுநகர் இப்போ 2026 தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ விருதுநகரில் திரும்பவும் அந்த நீங்கள் வெற்றி சிவகாசி ஆகட்டும் விருதுநகர், அந்த மாவட்டத்தை அதிமுக பக்கம் திருப்புறதுக்கு என்ன மாதிரியான உத்திகளை? அதிமுக பக்கம் தான் விருதுநகர் மாவட்டம் இருக்குது. 7 தொகுதியிலையும் அதிமுக வெற்றி வரும். எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சியும், எடப்பாடியார் 3வது முறை அமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்கிறீங்களா? உறுதியாக வருவோம். ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். 4 மாச குழந்தைய வயித்துல வச்சுட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குற? தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன் பிகின்.